தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நிலுவையில் இருக்கு. இந்த 10,47,00,000 ரூபாய் வந்து ஒரு 6 சர்வே நம்பருக்கு 96ல கொடுத்துருக்காங்க. எடுத்த இடத்துக்கே திருப்பி இப்ப கொடுத்துருக்காங்க. இந்த கெசட் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு கலெக்டர்கிட்ட மறுபடியும் நாங்க ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். ஆனா இப்ப வந்து இவங்க வந்து இந்த பொசிஷன் எடுக்கிறது கலெக்டர் வந்து தான் எடுத்து கொடுக்கணும். செக்ஷன் 38 படி கலெக்டர் அண்ட் எபோ வந்து தான் எடுத்து கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து தாசில்தார் கேட்டாலோ யாரை கேட்டாலோ கலெக்டர் வரல, எங்கள்கிட்ட சொல்லல, எங்கள்கிட்ட அந்த ஆர்டர் காப்பி இல்லைன்னு தாசில்தார் சொல்றாரு. ஆனா இது எப்படி நீங்க ஆக்ட் படி நீங்க எடுக்கணும். ஆக்ட் படி எடுக்கும் போதே நீங்க கொடுக்கணுமா இல்லையா? அதை கொடுக்க வேண்டிய அந்த ஆர்டர் காப்பியும் கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் கலெக்டர் வந்து எடுக்கணும், ஆனா கலெக்டர் எடுக்கல. ஆனா 96ல இந்த டூரிஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்காக எடுத்த இடத்துலயே திருப்பி மறுபடியும் அதே இடத்துக்கு 10,47,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்பயே ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அந்த அவார்டு காப்பியில இருந்து எல்லா டீடைல்ஸும் கலெக்டருக்கும், எல்ஏஓக்கு, ஜேசி பழனி ஜேசி ஜோனல் ஜேசி கமிஷனர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். சென்னை கமிஷனர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இன்னும் 2 நாள்ல எனக்கு ரிப்ளை கொடுக்கணும். பழனி ஜேசி எனக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்னை கொடுத்துருக்காரு, முந்தா நேற்று கொடுத்துருக்காரு. இதை வந்து இது சம்பந்தமான ஆர்டிஓவுக்கும் எல்ஏஓவுக்கும் நான் பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்கேன்னு கொடுத்துருக்காரு. நான் எல்லா ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணியும் இன்னும் எனக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை. இப்போ கோர்ட் கேஸ் நிலுவையிலுக்கு நம்பராகி நிலுவையில் இருக்கும்போது இந்த 10,47,00,000 ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கு. மிகப்பெரிய ஊழல். மொத்தமே 58 கோடி ரூபாய். இது 58 கோடி ரூபாயில 8 கோடி ரூபாய் செலவு போக 50 கோடி ரூபாயில 20% 10,47,00,000 ரூபாய் வந்து இவங்க எல்லாருமே வந்து 4 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து எடுத்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாரு இதை வந்து இந்த ஆக்டை பயன்படுத்தி இவங்க அப்பாவி மக்களோட இடத்த எடுத்துக்கிறதுல இவங்க அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. சரிங்களா? 10 கோடி ரூபாய் போட்டிருக்கிறது 816 சர்வே நம்பர் ஆல்ரெடி இவங்களோட. அப்புறம் எடுத்துக்கே திருப்பி எடுத்த இடத்துக்கே போட்டிருக்காங்க. எப்ப 1996லயே அந்த இடம் எடுத்தாச்சு. ஒரு 15 ஏக்கர் பக்கம் எடுத்தாங்க அந்த டூரிஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு. அந்த இடம் இப்ப இவங்க கையிலே இருக்கு. அந்த இடத்துல இவங்க திருப்பி மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த 816, 817, 838 இந்த சர்வே நம்பர் மொத்தம் 6 சர்வே நம்பருக்கு 10,47,00,000 ரூபாய் திருப்பி கொடுக்கறதுக்கு இவங்க கெசட் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இது சம்பந்தமா கலெக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லாம இப்ப நீங்க போர்டை பாத்தீங்கன்னா தெரியும் 816, 17, 18 போட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி அது தேவஸ்தான இடம். தேவஸ்தானத்து இடத்துக்கு திருப்பி ஒருத்தரோட பேர் அதுல சேர்த்து 10,40,00,000 ரூபாய் ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம எல்லாத்திலையும் சொன்னாலுமே இது வரைக்கும் எனக்கு ஜேசி மட்டும்தான் பதில் சொல்லியிருக்காரு. 30 நாள்ல பதில் சொல்லணும். எனக்கு ஜேசி மட்டும்தான் இப்ப அது என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து நடந்திருக்கு, பட் நான் இதை வந்து டிஆர்ஓக்கும் ஆர்டிஓக்கும் நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் பதில் சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் இந்த இடத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு கலெக்டர் தான் வந்து எடுத்து கொடுக்கணும். ஆக்ட் படி கலெக்டர் வந்து தான் எடுத்து கொடுக்கணும். ஆனா கலெக்டர் வரல. இன்னைக்கு தாசில்தார் வந்தா எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. தாசில்தார்ட்ட போய் கலெக்டர் ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டா நான் ஃபைலை பார்த்து சொல்றேன்றாரை ஒழிஞ்சு எந்த விதமான முறையான விஷயத்தை இவங்க பயன்படுத்தவே இல்லை இந்த ஆக்ட்ல. சரிங்களா? இன்னும் 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து பணம் கொடுக்கல. பணம் கொடுக்காம இந்த இடத்த பிசிக்கல் பொசிஷன் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. எப்படி இவங்க அதுக்கு அலோவ் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கேட்டா இவங்க போலீஸ் டெண்டர் இப்போ ஒரு டெண்டர் ஆல்ரெடி உள்ள விட்டுருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாலாஜி அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ஈரோடுன்னு ஒருத்தர் வந்து இல்லீகலா ட்ரெஸ்பாஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அவர் வந்து உள்ள கம்பி எல்லாமே போட்டு வச்சிருக்காரு. அவருக்கு 3வது மாசம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப அதுவும் ஸ்டேல இருக்கு. அந்த டேல இருக்கும்போது இப்ப ட்ரெஸ்பாஸ் பண்ணி அவர் உள்ள வந்து கம்பி, ஜேசிபி எல்லாமே போட்டு வச்சிருக்காரு. இந்த இடத்துக்குள்ள உள்ள நுழையவே கூடாது அவரு. இந்த இடம் வந்து இன்னும் வந்து பொதுமக்கள் இன்னும் இவங்க ஜீரோ வேல்யூஷன் பண்ணவே இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஜீரோ வேல்யூஷன் பண்ணல. இப்ப டிஆர்ஓ ஒரு ஆர்டர் போட்டு அதை தான் இவங்க தேவஸ்தான பேருக்கு இவங்க மாத்திருக்காங்களே ஒழிஞ்சு அது எந்த விதமான மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கல. இது எல்லாமே இல்லீகல். இது வந்து சட்டத்துக்கு புறம்பா செய்யறாங்க. கோர்ட் கேஸ்ல இருக்கும்போது நிலுவையில் இருக்கும்போது இவங்க எதுக்காக இது அவசரமா இவங்க செய்யறாங்க. 80% ஆஃப் பீப்புளுக்கு இன்னும் பணம் கொடுக்கவே இல்லை. பணம் வந்து கேட்டா நாங்க இப்ப கொடுப்போம் அப்ப கொடுப்போங்கிறாங்க. இன்னும் பணம் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அதுக்கு பதிலும் வரமாட்டேங்குது எதுவுமே. என் பேர் குமரேசன். எடுக்கிறதா சொல்லி மீட்டிங் வச்சாங்க. ஆடியோல இருந்து 2-3 மீட்டிங் வச்சாங்க. மீட்டிங்க்கு நிறைய விவசாயிகள் போனோம், பேசணும். உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி எங்ககிட்ட எழுதி வாங்கினாங்க. எழுதி வாங்கினதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்களா விலை நிர்ணயம் பண்ணி அவங்களே ஒரு இதுன்னு சொல்லி எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தொகைன்னு சொல்லி ஒரு கம்மியான தொகையா 0% வேல்யூன்னு சொல்லி சொல்லும்போது அதனுடைய வேல்யூ கம்மியா இருக்கு, நிலத்தோட வேல்யூ. அப்ப அதனுடைய இதை வந்து விவசாயிகள் ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இருக்கிற வருமானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்தா நாங்க அன்றாட காலந்தோறும் வாழக்கூடிய நிலத்தை கொடுத்து போட்டு இந்த தொகையை வாங்கி நாங்க என்ன செய்யறது வாழ்வாதாரத்துக்கு? நாங்க கஷ்டப்படுவோம்ல. தேவஸ்தான நிலங்கள் எவ்வளவோ இருக்கும்போது அந்த நிலங்களை தேவஸ்தானம் பயன்படுத்தாம பொதுமக்கள் பழனியில வாழக்கூடிய பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிச்சு என்ன செய்ய போறாங்க? அவங்களும் இப்ப பில்டிங் கட்டுறாங்க. கமர்ஷியலா வியாபார நோக்கத்துல தானே அவங்களும் இந்த செய்யறாங்க. பொதுமக்கள் வர்றவங்களுக்கு விரிவாக்கம் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அந்த விரிவாக்கம் என்ன பண்றாங்க? பணம் வாங்காம சும்மாவே கொடுத்துருவாங்களா வர்றவங்களுக்கு எல்லாமே?
பராமரிக்கிறது இல்லை. தேவஸ்தானம் எதுவுமே கோயில் சுத்தி வர கோயில் சுத்தி இருக்கக்கூடிய இதுல வணிகம் நடக்குதுன்னு சொல்லி தான் அடைச்சாங்க. இப்ப இவங்களே வணிகம் பண்றதுக்காக தான் வர்றாங்க. இவங்க தான் டெண்டர் விட்டாங்க, சுத்தி இருக்கிற கடைகளுக்கு டெண்டர் விட்டாங்க. அதை முறையா பார்க்காம விட்டு தான் பிரச்சனை நிறைய வந்துச்சு. இதை எதுவுமே தேவஸ்தானம் முறையான வகையில செய்யறது இல்லை. இப்ப டிஆர்ஓ வந்து நம்மளுக்கு நிலம் அபகரிக்கிறது எடுக்கிறதுக்காக சொல்றாங்க. எடுக்கிறது சொன்னா முறையான வகையில வந்து எங்ககிட்ட பேசணும்ல. இப்ப நிலம் கையகப்படுத்துறேன்ட்டு வர்றீங்க, இடத்த உரிமையாளர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க சொல்லணும்ல. நிலம் எங்களுக்கு இதாயிருச்சு, பணம் எங்களுக்கு கொடுத்துட்டோம், பட்டுவாடா பண்ணிட்டோம், நாங்க நிலத்தை எடுக்க போறோம்னு சொல்லி உரிமை வந்து எடுக்கிறதுக்கு வரலாம். எதுவுமே இல்லாதப்ப அவங்களா வர்றாங்க, அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க போது நிலத்து உரிமையாளர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரிங்களா? வந்து நாங்க தடுக்கிறோம், தடுத்தாலுமே அதை பத்தி எதுவுமே இல்லை. போலீஸ்காரங்க இருக்காங்க, தம்பி பேசிக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் அவங்க பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறத பாதுகாப்பு வந்திருக்காங்க. அவங்க எங்களை வாப்பா பேசிக்கலாம்னு சொல்றாங்க. நாங்க யார்கிட்ட பேசுறது? அந்த இடத்துல நின்று பேசும்போது யார் ரெஸ்பான்ஸ் சொல்ல அவங்க வீட்டுக்கு பொக்லைனையும் ஜேசிபி வச்சு இடிச்சிட்டு இருக்கும்போது நாங்க எதை வச்சு யார்கிட்ட போய் கேட்கறது? என் பேர் மோகன்குமார். தாசில்தார் நல்லுங்க. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தமிழ்நாட்டின் மிகவும் பிரசித்தி பெற்ற முதன்மையான திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலுக்கு ஒரு வருடத்திற்கு சுமார் 2 கோடி பக்தர்கள் வருகை தருகிறார்கள். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட இந்தியா முழுவதும் மற்றும் வெளிநாடுகளிலும் இருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள். கோடிக்கணக்காக வருகை தரும் பக்தர்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டியது அவசியமாக உள்ளது. எனவே சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பழனி மலையை ஒட்டி பைபாஸ் சாலையில் சுமார் 58 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்துதல் மூலம் எடுத்து திருக்கோயில் நிர்வாகத்திற்கு வழங்கி பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அரசிதழ் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. நில உரிமையாளர்களிலிருந்து மனுக்கள் பெறப்பட்டது. இந்த 58 ஏக்கர் நிலங்களுக்கு அரசு சார்பில் 58 கோடி ரூபாய் இழப்பீடு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த 58 ஏக்கர் நில எடுப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவிற்று செய்தித்தாள்களிலும் அரசாணை மற்றும் அரசிதழ்களிலும் வெளியிடப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த 58 ஏக்கர் நிலம் வருவாய்த்துறை மூலம் திருக்கோயில் நிர்வாகத்திற்கு ஒப்படைக்கும் பணிகள் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. இந்த 58 ஏக்கர் நிலங்களிலுமே பக்தர்களுக்கு வேண்டிய மிகவும் முக்கிய அடிப்படை வசதிகளான அவர்களுக்கு தங்கும் கூடங்கள், அவர்களது வாகனங்களை நிறுத்தும் இடங்கள், கழிப்பிடங்கள், குளியலறை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இங்கு செய்யப்பட உள்ளது. சில நில உரிமையாளர்கள் வந்து எங்களுக்கு இழப்பீடு வழங்கல அப்படி சொல்லி இழப்பீடு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பணம் செலுத்தப்பட்டு அரசிடம் உள்ளது. பல்வேறு நில உரிமையாளர்கள் அனைவருக்குமே உரிய நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் சில நபர்கள் அவர்களுடைய விவரங்களை கொடுத்து பணத்தை வாங்கி சென்று விட்டார்கள். மற்ற உரிமையாளர்களும் அதே போல் முறையான ஆவணங்களை கொடுத்து பணங்களை அவர்களுக்குரிய இழப்பீடு தொகையை பெறுவதற்கு நடவடிக்கையில் உள்ளது. அவங்க நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு இருக்கு, நிலுவையில் இருக்கு, அவங்க அத்துமீறி எடுக்கிறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு இல்ல. அந்த மாதிரி இந்த 58 ஏக்கரை எடுக்கக்கூடாதுன்னு எந்த தடை உத்தரவும் கிடையாது. ஏற்கனவே ஹைகோர்ட்லயே இந்த பழனி கோயிலுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகை தர்றாங்க. அவங்களுக்கு நிறைய வசதி செய்ய வேண்டியிருக்குது. இந்த நில எடுப்பு நடவடிக்கைகளை விரைவா செஞ்சு நிறைய வசதிகளை செஞ்சு கொடுங்கன்னு ஹைகோர்ட் உத்தரவே இருக்கு. நீதிமன்ற உத்தரவின் பேர்ல போய் எடுக்கிறோம். நமக்கு ஆதரவு ஸ்டே ஆர்டர் சம்பந்தமா நமக்கு எந்த உத்தரவு இல்லை. இந்த 58 ஏக்கர் நிலத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஸ்டே உத்தரவும் கிடையாது.